பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நிலம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பதிவேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 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 அவேர்னஸ் மீன் கிராமப்புறங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப தெரிந்து கொள்ளும் ஆற்றல் குறைவாக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, பிரச்சனைன்னு ஒன்று வராத வரைக்கும் எதை பற்றியுமே கண்டுக்கிறது இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அவங்க குடியிருக்கிற நிலத்தை கூட அவங்களுக்கு பிரச்சனையே ஒன்று வராத வரைக்கும் கண்டுக்கிறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட இடம் ஓம்ட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்கிட்ட இடத்த எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற அப்படின்னு பிரச்சனை வரும்போது, அல்லது பாத பிரச்சனை வரும்போது, அல்லது வேலி பிரச்சனை வரும்போது தான் மக்கள் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் தேடுறாங்க. அதுலேயுமே இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம குடியிருக்கிற இடம் டீட்டெயில் யாருக்கிட்ட இருக்குன்னு கூட தெரியறதில்ல. கிராம நிர்வாக அலுவலகம் போய் நம்ம என்னென்ன கோப்புகளை பார்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இல்லை. அதுக்காக என்னென்னா, நிறைய பேர் தெரியாமல் ஏமாந்துறாங்க. சமீபத்தில் ஒருத்தரோட நான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, அவருடைய இடத்திற்கு 4 மால் குறிக்கணும். அந்த 4 மால் குறிப்பதற்கு அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, இந்த 4 மால் சாதாரணமாக குறிக்க முடியாது போல், அது மேலே அதிகாரிகள்லாம் அதை பார்த்து தான் குறிப்பாங்க போல் அப்படின்னு அவரை கிராம உதவியாளர் அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி 4 மால் குறிக்கிறதுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அதை என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன மனுஷங்க நீங்களாம், எவ்வளோ அவேர்னஸ் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதை கவனிக்காமல் வாழ்ந்துட்டுருக்குறீங்களேங்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை தேடுறது. ரீசெண்டாக ஒரு சகோதரர் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவருக்கு நான் தான் என்னை அடையாளம் தெரியல. அதாவது இந்த சேனல் காமன் மேன் தான் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஒரு நாள் என்னோடய குரல் அவர் கேட்குறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ தான் என் பக்கத்தில் பிரதர், சத்தியமாக நீங்கள் தான் இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு நில பிரச்சனைன்னு நான் போய் யூடியூப்பில் தேடினேன், உங்கள் வீடியோ தான் வந்தது அப்படின்னு சொன்னார். அதான் பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம சேனலில் இருக்க வீடியோவை தேடுறேன். ஓகே, இப்போ இப்படிப்பட்ட சிக்கல்களில் இருக்கக்கூடிய உறவுகள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, முதல்ல நீங்கள் குடியிருக்கிற இடத்த சரியாக உங்கள் பேரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? அதாவது அந்த நிலத்திற்கு பட்டா உங்கள் பேர்லையோ அல்லது உங்கள் தகப்பனார் பேர்லையோ அல்லது உங்கள் தாத்தாக்கள் பேர்லையோ இருக்கா? வில்லங்கம் இல்லாத ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இருந்த இடத்துலேருந்து மை ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப் விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் நிலம்னு சொல்லி ஒரு ஆப் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி அந்த இடத்துல இருந்து, நீங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து உங்கள் லொக்கேஷனை மட்டும் ஆன் பண்ணி கரெக்டாக அந்த நீங்கள் இருக்க இடத்த டச் பண்ணிங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்தோடைய சர்வே நம்பர் முதற்கொண்டு மேப் போட்டு காட்டிடும். டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த சர்வே நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு அது யார் பேரில் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். அதையும் தாண்டும் போது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சிட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், எப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவு நவீன தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி வருவாய்த்துறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த நான் சொன்ன விஷயங்கள், ஆப்பு சம்மந்தமாக நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா விவரங்களும் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை டைம் கிடைக்கும்போது, நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தான் பார்க்கணுன்னு அவங்கள சொல்லலை, டைம் கிடைக்கும்போது அதை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். குறிப்பாக விவசாய நிலங்களில் வர்ற பிரச்சனைகளை விட குடியிருப்பு பகுதிகளில் நத்தம் நிலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீண்ட நாளாக நான் பார்க்குறேன், எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய பேருக்கு இன்னுமே எப்படி இருக்குது அப்படின்னா, நத்தம் புறம்போக்கு அப்படிங்கிறதுல தான் அவங்க வீடு இருக்குது. நத்தம் புறம்போக்கில் குடியிருக்கும்போது நம்மளுக்கு பட்டா பெற முடியுமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப சுலபமாக பெற முடியும். அதுலேயும் எஸ்சி எஸ்டி பீப்புளெலாம் ஈஸியாக வாங்கலாம். ரீசெண்டாக நம்ம வட்டாட்சி அலுவலகத்தை கலாய்வு செய்யும்போது இந்த வீட்டு மனை ஒப்படை அந்த பதிவேடை பார்த்தேன். ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேர் 3 சென்டாக பிரித்து போட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க மொத்த இடத்தையும் பட்டா பிடிச்சான். விவரம் தெரிஞ்சவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். விவரம் தெரிஞ்சவன் அவன் பேரில், புள்ள பேரில், முண்டாட்டி பேரில், மருமக பேரில் பிரித்து அந்த பட்டா போட்டாங்க.
விவரம் தெரியாதவன் இருக்கிறதையும் விட்டு விட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறான். என்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரானோ அன்னைக்கு தான் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது. அது வரைக்கும் அதை பற்றின எந்த விதமான வந்து தேடுதலுமே கிடையாது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை வருவதற்கு வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வர்றதுக்கு முன்னாடி தயவு செய்து அவேர்னஸாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், காலை ஆட்டிக்கிட்டே தான்டா நான் தூங்குவேன், காலை ஆட்டுறதா நீ நிறுத்திட்டேன்னா செத்து போய்ட்டு தூக்கி கொண்டே போச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அப்படி தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் நம்ம குடியிருக்கிற வீட்டு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தர் 4 டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இது ஏமாடா வெளியே போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார்கிட்ட இடம்? எங்கள் தாத்தாவிட்ட இடம்டா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தூக்கி நம்மகிட்ட காட்டுவேன். உண்மையில் நம்மளுக்கே அதிர்ச்சி ஆயிரும், விட்டுட்டு போகிறதா போகக்கூடாதா. கடைசியில் நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி உட்கார வச்சு கடைசியில் நம்ம சும்மா இருந்து நம்மக்கிட்ட நம்மகிட்ட இடமா இருக்கும், நம்மக்கிட்ட வந்து அவே 2 லட்சம் 3 லட்சம் கமிஷன் வாங்கி போட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. சமீபமாக பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டங்களில் ஒரு இடத்துக்கு பத்திரப்பதிவு நடந்திருக்கு. ரெண்டு கட்டமாக அந்த இடத்துக்கு வந்து பத்திரப்பதிவு நடக்குது. பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பத்திரம், அதில் ஈசி வில்லங்கமும் இருக்குது. ஆனாலும் கூட அதே சர்வே நம்பரில் கவர்மெண்ட்டே இன்னொருத்தவங்களுக்கு அசைன்மெண்ட் பட்டா கொடுத்துருக்கு. அந்த அசைன்மெண்ட் பட்டா கொடுத்தவர் வந்து இறந்துட்டார். அவங்களோட பேரங்க வந்து என்னென்னா, காலப்போக்கில் வந்து எங்கள் தாத்தாவுக்கு கவர்மெண்ட் கொடுத்த லேண்ட்ரா, இந்த வச்சுருக்கோம்டா ரெக்கார்டு, வெளியே போங்கடா அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை கூட அரசாங்கம் கவனிக்காமல், அதில் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமல், எவனாவது பணம் கொடுத்து எதையாவது கேட்டால் கொடுத்து விட்டுறது. அப்படி கொடுத்து விடும்போது மக்கள் மல்லு கட்டின்னு சாகுறான். அதனால் இங்கோட்டு இடத்த இன்னொருத்தர் வந்து பட்டா வாங்கிட்டு போயிடுவார். இவர் போய் அங்கே என்ன சொல்லுவார் அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே வராதுங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு விஓட்ட சொல்லுவார். விஓ இதில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நம்பி என்ன செய்வார்னா பட்டா கொடுத்துருவார். ஆனால் அதில் இருக்கிற பெரிய வில்லங்கங்கள் எல்லாம் விஓவுக்கு தெரியாது. ஒரு சில விஓ தெரிஞ்சு செய்கிறாங்க, ஒரு சில விஓ வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை தெரியாமல் செஞ்சு விட்றாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து பின்னாடி நிற்கிது அப்படிங்கிறது வந்து அதில் அலையிறான் பாருங்கள் மக்கள், அவனுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் நத்தம் பகுதியில் குடியிருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு 2 விஷயத்தை இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்று, நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல்கள். நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு எப்படி வந்து இந்த லேண்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, நத்த நிலவரி திட்டம் வந்து பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக, அது எங்கெங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. வருவாய் துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ஜியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று 518 ஜியோ. இது வந்து சென்னைக்குள்ளே வந்து ஒரு சில கிராமங்களுக்கு இலவச பட்டா வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு இலவச பட்டா கொடுத்தாங்க. அந்த இலவச பட்டா கொடுப்பதற்கு ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த ஜியோவில் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த ஜியோ நான் உங்களுக்கு தரேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் நம்ம குடியிருந்தோம்னா கிட்டத்தட்ட கேட்குறதுக்கு நமக்கான உரிமை இருக்குது. அது இன்னொருத்தருடைய இடத்துல குடியிருந்துக்கிட்டு இல்லை, ஒரு காலி இடம் இருக்குது, அதில் எந்த விதமான ஆக்குப்பையுமே இல்லை, நம்ம தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், அதில் வீடு கட்டிட்டோம், ஏதோ ஒன்று அனுபவம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு நம்ம என்ஜாய்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா இலவச வீட்டுமனை பட்டா நம்ம கேட்கலாம். அதில் இபி பில்லோ இல்லை தண்ணீர் பில்லோ அல்லது வீட்டு வரி ரசீதோ, இந்த ஆவணங்கள்லாம் உங்கள் பேரில் க்ரியேட் ஆகிருச்சு, உங்கள் தாத்தா பேரில் உங்கள் அப்பா பேரில் க்ரியேட் ஆகிருச்சுன்னா நீங்கள் அதை சப்மிட் பண்ணி என்ன செய்யலாம்னா இந்த இடத்த எங்களுக்கே நீங்கள் சொந்தமாக தந்துருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஆன்லைன் விண்ணப்பம் வந்து இன்னும் அவ்வளோ தெளிவாக இல்லை. பட் ஆனால் நேரடியாக வந்து நத்தம் நிலங்களுக்கு பட்டா வந்து வட்டாட்சியர் தான் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. அதுவும் ஒரு 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 மதிப்பீடு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் வட்டாட்சியர் கொடுப்பாரு, அதுக்கு மேலே போச்சுன்னா கோட்டாட்சியர், அதுக்கு மேலே போச்சுன்னா டிஆர்ஓ கொடுப்பார். இந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நம்ம கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் வட்டாட்சியர் இஷ்யூ பண்ணலாம். அந்த 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 நிலமையில தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து என்ன செய்யலாம்னா இந்த நிலங்களுக்கு பட்டா பெறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த ஒருத்தர் 4 மாலுக்கு 2,000 ரூபா பணம் கொடுத்து ஏமாந்தார்ல, அந்த லெவலுக்கெலாம் விஓட்டெல்லாம் போய் நின்றுக்கிட்டு வந்து பெரிய என்ன சொல்கிறது, இது ஒரு மலை என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பணத்துக்களை நீங்கள் விரயமாக செய்யாதீங்க. குறிப்பாக வந்து உங்கள் நிலத்துக்கு அவங்க பட்டா தரலை, உங்கள்கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை சரியான என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து மேல்முறையீடு செஞ்சு நீங்கள் பட்டா கேட்க பழகிக்கணும். இல்லையா இந்த மாதிரி நம்ம மாதிரி ஆர்டிஐ பதிவு பண்ணி இந்த மாதிரி சமீபத்தில் எத்தனை பேருக்கு நத்த நிலத்துக்கு பட்டா கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ வச்சு அந்த பதிவேடுகளை ஆய்வு செய்யும்போது இல்லீகலாக, அதாவது வந்து கவர்மெண்ட் சொன்ன அந்த வரைமுறையை மீறி பட்டா வாங்கியிருக்காங்கல்ல, அவனெலாம் கண்டுபிடிச்சோம்னா அவனை குடிச்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும், இவனுக்கெல்லாம் நீ எப்படி பட்டா கொடுத்தேன்னு கேள்வி எழுப்பினோம்னா நமக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம சரியான
நடைமுறைக்கு நம்ம பட்டா கேட்கும்போது நிச்சயம் நமக்கு வந்து தந்துடுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இல்லீகலை கண்டுபிடிச்சா லீகல் நடக்கும், உண்மையிலே நடக்கும். நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். இல்லீகல் அடித்தா தாங்க லீகல் வேலை செய்யுது. இல்லைன்னா நம்ம லீகலாக போனோம்னா வேறு வரி இல்லை, இல்லீகல் கொடுத்தா தான் லீகல் நடக்குது, அது வேறு கணக்கு. ஆனால் இல்லீகலை நம்ம அடிக்கும்போது லீகல் நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் இந்த விதிமுறையை பின்பற்றி நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பட்டா கேட்கலாம். அந்த ஒரு வரைமுறை உங்களுக்கு இருக்குது. நான் 2019 வரைக்கும் போட்ட ஜீவோ கூட இருக்குது. நான் அதையும் கூட அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 3 ஜீவோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வருவாய்த்துறை சம்மந்தமான அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டும் நம்ம வீடியோக்கில் டிஸ்கஸ் கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் தான் சரி செய்யணும். எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் வந்து கொடுத்து எதையாவது ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய லாயர்ஸுக்கு நம்ம மேலே பயங்கர கோபமும் இருக்குது. ஒரு சில நல்ல லாயர்ஸ் எல்லாம் ஆனால் உங்கள்கிட்ட நாங்களே கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். அரசு அலுவலர்களும் ஏமாத்திடக்கூடாது, பொதுமக்களும் ஏமாந்துடக்கூடாது. இதையும் தாண்டி பேராசை பிடிச்ச மக்களாக நம்ம இருந்துடக்கூடாது. நமக்கு கிடைச்ச அந்த நிலத்தை மட்டும் நம்ம செக்யூர் பண்ணால் போதுமானது. அது சமயத்தில் இன்னொருத்தனுடைய இடத்தையும் சேர்த்து நம்ம பட்டா போட்டுக்கலாம். இன்னொரு எதிரி வாழவே கூடாது, அவனை வந்து வாழவே விடக்கூடாது, அவனை பட்டாவே வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தோடலாம் நம்ம வேலை செய்யக்கூடாது. நல்ல மனிதர்களாக நம்ம இருப்போம். இந்த பூமி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. நிலம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும், பறவைகளுக்கும், அனைத்துக்கும் இந்த நிலம் வந்து பொதுவானது. அது நமக்கானது அல்ல. நாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அது நம்ம என்ன செய்யணும், வரி கட்டி நம்ம அதில் குடியிருக்கிறோம். தற்காலிகமாக தான் நம்மளும் வாழ்கிறோம். ஒரு இயற்கை பேரிடவோ ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு சீட்டங்களோ வந்துச்சுன்னா நம்மளாம் எங்கே இருப்போன்னே தெரியாது. அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இருக்கிற வரைக்கும் 4 பேர் நம்ம வாழ்த்தும்படியும் 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம செய்யவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நற்குணம் என்ன தெரியுமா? பிறருக்கு உதவ வேண்டும் என்ற பண்பும் எண்ணமும் தான். அது மற்ற ஜீவன்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ளுக்குள்ளே நாளுக்கு நாள் மங்கி போச்சுங்கிறது தான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்குது. ஆகவே வந்து உறவுகள், நீங்கள் இந்த விதிமுறைகளை தெரிஞ்சுங்க. இதையும் தாண்டி இன்னொரு லிங்க் உங்களுக்கு நான் வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேனே. நத்த நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்புன்னு சொல்லி ஒரு 6 விதமான ஒரு கேள்விகளை வைத்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த லிங்க்கும் கூட நான் என்ன செய்யணும்னா உங்களுக்காண்டி நான் அதை கொடுக்குறேன். ஆகவே நீங்கள் அதையும் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டு உங்களுடைய வில்லங்கங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நட்பு வட்டங்களுக்கும் மற்றும் தெரிந்த உறவுகளுக்கும் பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன். நன்றி.